திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் இந்திய குடியரசுத் தலைவரையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரையும் தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்து பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திமுகவைச் சேர்ந்த துரைமுருகன் உயர் பதவியில் இருக்கும் தலைவர்களை தவறாக விமர்சிப்பதையும் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதையும் வாடிக்கையாக கொண்டிருப்பவர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த திரு என். கோபாலசுவாமியை ஒருமுறை தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சனம் செய்து கடும் கண்டனத்திற்கு ஆளானார். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இன்று நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய துரைமுருகன் இந்திய குடியரசுத் தலைவரையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரையும் தரக்குறைவான வார்த்தைகளால் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியா முழுவதும் இந்த நீட் தேர்வு அமுலாக்க மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்துவிட்டது. நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸம்ஷன் தரணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நாங்கள் சட்டசபையில் போட்டு அதை டெல்லிக்கு அனுப்பிச்சோம். மந்திரிகளை கேட்டோம், அனுப்பிச்சிட்டீங்களா டெல்லிக்கு? அனுப்பிச்சிட்டு ஐயா டெல்லிக்கு அனுப்பிச்சு சொன்னீங்க, டெல்லிக்கு இருக்கா? அது அங்கே போயிடுச்சா? டெல்லி செக்ரட்டரி இங்கே அனுப்பிச்சிட்டு நேராக மத்திய சர்க்கார் ஹெல்த் மினிஸ்டருக்கு போகும். அந்த ஹெல்த் மினிஸ்டர் முண்டும் அதை கொண்டு போய் எனக்கு கொடுத்துருக்கணும். ஆக அது போச்சா இல்லையான்னு இந்த முண்டம் அந்த முண்டத்தை கேட்டுருக்கணும். ஆனால் இந்த முண்டமும் கேட்கல, அந்த முண்டமும் கேட்கல, வேறொரு முண்டம் கேட்டது ஜனாதிபதி முண்டம் இல்லைன்னு சொல்லிடுச்சு.